இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி, இது என்ன காம்படிஷனா? ஃப்ளோருக்கு போனா தன்னால வரும். சித்தி, அது எதுக்கு இவ்ளோ பதட்டம்? என்னாச்சுன்னு சொல்லு. சித்தி, அவரு அவரு அவருனா யாரு? அவருதான் சித்தி, மித்ரா. என்ன பண்ணா? அவரு பர்த்டேக்கு கிஃப்ட் வேணும்னு கேக்குறாரு. கிஃப்டா? அவங்களுக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட் பாக்கெட்டோ எல்லாம் கொடுத்தா பத்தாது. அது லக்ஸரியா இருக்கணும். அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. சொல்லிடு. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஐயோ, அவரு கேட்டது அது இல்ல சித்தி. பின்ன என்ன? அவரு பர்த்டே கிஃப்டா முத்தம் வேணும்னு கேட்டாரு சித்தி. என்னது? முத்தமா? எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சித்தி. கரெக்டான டைம்ல சொல்ல வேண்டிய விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லிட்டமா. இந்த விஷயத்த வச்சே ஒரு வழி பண்ணிடணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவளை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன அநியாயம், என்ன அநியாயம்! கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட முத்தம் கேட்பான அவன். நீ வா, அவனை என்ன பண்ற? சித்தி நில்லுங்க, கொஞ்சம் இருங்க சித்தி. வேண்டாம். என்னடி இருங்கன்ற? முன்னாடியே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சிட்டி பசங்களை அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க நேரம் மாறும்னு நான் சொன்னல. நான் சொன்னதை நீ கேட்டியா? இன்னும் நாம கல்யாண சம்பந்தத்தையே உறுதிப்படுத்தல. அதுக்குள்ள உன்கிட்ட அவன் முத்தம் கேக்குறானா? நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் கேட்பானோ. ஐயோ, லக்ஷ்மி, லக்ஷ்மி இரு. லக்ஷ்மி, ஐயோ. சாரி மேடம், பார்க்காம வந்துட்டேன். மன்னிச்சிருங்க மேடம். பரவாயில்லங்க, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, நீ போ. ஓகே சார். ரியலி சாரி மேடம். இல்ல பரவாயில்ல. லக்ஷ்மி, ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு. பரவாயில்லங்க. ஜூஸ் வேற கொட்டிருச்சு. பரவாயில்லங்கிற? வா, வந்து கிளீன் பண்ணிக்கோ. வேண்டாம். வான்னு சொல்றேன்ல. வா லக்ஷ்மி. பரவாயில்லங்க. இங்க பாரு, இப்படி இருந்தா நல்லா இருக்காது. 2 மினிட்ஸ்ல கிளீன் பண்ணிடலாம். வா வா, நீ வா. என்ன லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
ஏன் முகம்லாம் வேர்த்திருக்கு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அது வந்து எதுக்கு இவ்வளவு பதட்டம்? என்ன பிரச்சனை உனக்கு? அது எனக்கு ஒரு முத்தம் வேணும். புரிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட முத்தம் கேட்டேன் தானே? உனக்கு விருப்பம் இல்லாம எங்கடா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிடுவேனோன்னு டென்ஷனா இருக்குல்ல? இங்க பாரு லக்ஷ்மி, நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. நான் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கல. லக்ஷ்மி, பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். நான் எப்பவுமே அந்த எல்லையை மீற மாட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காங்க. ஓகே, சரி வா போலாம். அம்மா, என்னது இன்னும் போனவங்களை காணோம்? எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நான் அவ காதல நல்லாவே ஓதி விட்டேன். உள்ள என்ன நடக்குதோ என்னமோ. அம்மா, அங்க பாத்தியா? ரெண்டு பேரும் கைய புடிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணு. ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கணக்கு தப்பாகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும். என்னடி பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த பாட்டிய டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். அவளை மாட்டி விடணும். நானி, நீ இங்கே உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருக்கா. சரி, வரேன். நானி, இங்க தனியா உட்கார்ந்து என்னடா பண்ற? ஒன்னும் இல்ல, சும்மாதான் இருக்கேன். போர் அடிக்குதா? ஆஹா, ஏய், பொய் சொல்ற. உனக்கு போர் அடிக்குது தானே? எனக்கு தெரியும்.